வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஜூலை மாசம் 10ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி, அதாவது ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி நாளைய நாள்ல நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பணவசிய நேரத்துல நாம பணத்தை ஈர்க்கிறதுக்கு செய்ய வேண்டிய ரொம்ப சக்தி வாய்ந்த அதே சமயம் எளிமையான பரிகாரத்தையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கவனமா பாருங்க. நாளைய நாள் நமக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா நாளைய நாள் நமக்கு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே இந்த ஆஷாட நவராத்திரி நமக்கு வரும். இந்த ஆஷாட நவராத்திரி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி இன்னமுமே சக்தி வாய்ந்ததுன்னு நாம சொல்லலாம். இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யும் போது இந்த ஆஷாட நவராத்திரியில இருக்கக்கூடிய 9 நாட்கள்லயும் நாம வழிபாடு செஞ்ச முழு பலனும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த வகையில நாளைய நாளை யாருமே தவற விடாதீங்க. உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மறக்காம நீங்க செய்யுங்க. நம்ம சேனல்லையுமே இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதிக்கான 2 பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாம கேட்ட வரம் உடனடியா கிடைக்கிறதுக்கு இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு போட வேண்டிய மாலைய பத்தி ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் இன்னொரு பதிவுல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 2 வீடியோவுமே நம்ம வாராகி அம்மாவுக்கு நாம செய்ய வேண்டிய வழிபாடு சம்பந்தப்பட்டதுதான். அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். சரி, இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி, அதாவது பணத்தை ஈர்க்கிறதுக்கு சித்தர்களால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரத்தை பத்தி நாம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது. இந்த பணவசிய நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நாம செய்யலாம். இப்படி செய்யும் போது அதுல நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அடுத்ததா பணத்தை வசியம் செய்யறதுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் இந்த பணவசிய நேரத்துல நாம செய்யும் போது நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில நம்ம சேனல்லையுமே தொடர்ந்து நான் உங்களுக்கு இந்த பணவசியத்துக்கான பதிவை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க. இப்போ இந்த மாசம் வளர்பிறை பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்க வீட்டுல இருந்து, உங்க ஆபீஸ்ல இருந்து, சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் நீங்க செய்யலாம். அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொல்றது இந்த பரிகாரத்துக்கு மட்டும்தான். மத்தபடி நாளைய நாள்ல நீங்க வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்ய போறீங்கன்னா சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல வாராகி அம்மாவோட வழிபாடுகளை செய்யறவங்களும் செய்யலாம். அப்படி இல்ல நான் வாராகி அம்மாவோட வழிபாடு இதுவரைக்கும் செஞ்சது கிடையாது, நாளைக்கு எனக்கு பீரியட்ஸ் டைம், நான் வாராகி அம்மாவோட வழிபாடு செய்ய மாட்டேன்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். பணத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறவங்க, பணத்தை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையறதுக்காகவும் நீங்க செய்யலாம். பண கஷ்டம் தீர்றதுக்கு, கடன் பிரச்சனை குறையறதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு, வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். பண வரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும்.
கோடு போடாத பேப்பர் தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி விசிட்டிங் கார்டு சைஸ்ல சின்ன சைஸ்ல பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க. கசங்கி போன கிழிஞ்சு போன பேப்பர் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். சரி, இப்போ நாளைக்கு வரக்கூடிய அந்த பணவசிய நேரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு புதன்கிழமை அன்னைக்கு காலையில 10 மணி 12 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி காலையில 10 மணி 48 நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு முதல் பணவசிய நேரம் இருக்கு. மொத்தமா 36 நிமிடங்கள் நமக்கு இருக்கு. அடுத்ததா இரண்டாவது பணவசிய நேரம் நாளைக்கு மத்தியானம் 2 மணி 48 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மத்தியானம் 3 மணி 36 நிமிடங்கள் வரைக்கும் இந்த பணவசிய நேரம் இருக்கு. மொத்தமா 48 நிமிடங்கள் நமக்கு பணவசிய நேரம் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு 2 பணவசிய நேரத்தை சொல்லியிருக்கேன். ஒரே நாள்ல 2 அப்படி இல்லைன்னா 3 பணவசிய நேரங்கள் நமக்கு வரும். அந்த வகையில நாளைய நாள்ல 2 பணவசிய நேரம் இருக்கு. இந்த 2 டைம்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த நேரத்துல இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ஏதாவது ஒரு நேரத்துல மட்டும் செஞ்சா போதும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸ் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகியம்மா கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனா உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. முதல்ல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 2 கோடை வரைஞ்சுக்கோங்க. அதுல நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட்ங்கிற டைரக்ஷனை எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு இடத்துலயும் நான் கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை நீங்க அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. மனசுக்குள்ள ஒவ்வொரு நம்பரையும் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இந்த ஏஞ்சல் நம்பரை நான் சொல்லி காமிச்சேன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாகும். அதனால ஸ்கிரீன்ல நான் எப்படி கொடுத்திருக்கனோ அதே மாதிரி நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இந்த பேப்பரை ஆக்டிவேட் பண்ணுங்க. அதாவது இந்த பேப்பருக்கு உங்களுடைய எண்ணங்கள் மூலமா எனர்ஜியை நீங்க கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரியும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கிற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி கற்பனை பண்ணி பார்க்கும்போது வாராகி மேஜிக் பிகின்ஸ் நவ்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. இத பத்தி 2 நாளைக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு பதிவு கொடுத்திருக்கேன். அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு இந்த பேப்பரை உங்க உள்ளங்கைக்கு நடுவுல வச்சுக்கிட்டு உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு வாராகி மேஜிக் பிகின்ஸ் நவ்ங்கிற வார்த்தைய உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. உங்க பர்ஸ்லயும் நீங்க வைக்கலாம். அதே மாதிரி ஹேண்ட்பேக்ல, பீரோல, பூஜை அறையில இப்படி எங்க வேணாலும் நீங்க இந்த பேப்பரை வச்சுக்கலாம். இந்த பேப்பரை இதுக்கப்புறமா நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. பணத்தோட தேவை நமக்கு என்னைக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு பாருங்க. சப்போஸ் இந்த பேப்பர் 6 மாசம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ கிழிஞ்சு போச்சுன்னா பரவாயில்ல. அந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. இப்ப நான் சொன்ன முறைப்படி கரெக்டா இந்த பரிகாரத்தை நான் சொன்ன இந்த பணவசிய நேரத்துல செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்களே பாப்பீங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.